கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதோடு நம் சபை போதகர் சர்ச் கமிட்டிக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த பிரதர் ஜபா அவர்களுக்கும் ஜபா பிரதருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். சில வருடங்களுக்கு முன்னால் மேபி சம் 6 years 5-6 வருடங்களுக்கு முன்னால் இதே இடத்திலே இதே மாதிரி ஒரு பழைய ஏற்பாடு கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே நாம் இங்கு வந்திருந்தேன். இந்த நாட்களிலே 3 நாட்களிலே நாம் ஒரு ஐயா கூறினது போல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் அல்லது ஒரு பிரசங்கம் அப்படி இல்லாமல் நாம் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை உள்ள காரியங்களை எளிய முறையில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 400 செமினார் நடத்தியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம போதகர் ஐயா கொடுத்த ஒரு முன்னுரை மாதிரி யாரும் கிளியராக சொல்லலை. இன்றைக்கி நம்ம பாஸ்டர் ரொம்ப கிளியராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவர் இடையில் அல்லிலியா சொல்லாமல் இருக்கலாம், ஆமைன்னு சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்திருக்கிறது கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள. என்னுடைய பெயர் காட்வின். நான் பிறந்த ஊர் நாகர்கோவில். ஆனால் சென்னை கால்நடை மருத்துவக்கல்லூரியிலே வெட்டினரி படிப்பு முடித்து குஜராத்திலே சுமார் 35 வருடங்கள் 32 வருடங்கள் நாங்கள் ஊழியம் செய்தோம். ஆதிவாசி மக்கள் மத்தியிலே 10 வருடமும், அதன் பின்னால் நம்முடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கான்ஸ்டிட்யூன்சி அந்த நார்த் குஜராத்திலே, வட குஜராத்திலே ஒரு 20 வருடம் ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக அங்கே ஒரு திருச்சபையை நாட்டவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். 2015-16 மறுபடியும் 35 வருடம் ஊழியம் முடித்த பின் இப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டிலே மனைவி ஃப்ரம் திருச்சியிலும் இப்போது நாங்கள் ஈரோடிலே இருக்கிறோம். என்னுடைய முக்கியமான ஊழியம் சபையாக சென்று அவர்களுக்கு வேதத்தை எளிய முறையில் கற்றுக்கொள்ள ஒரு புத்தகம் எழுதியிருந்தோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் மேட் ஈஸி, பழைய ஏற்பாடு எளிய முறையில் என்று. ஸோ இந்த 3 நாட்களிலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், வருஷம் பூரா வாழ்நாள் பூரா பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும், வாழ்நாள் பூரா பைபிளும் வாசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி பைபிளை படிக்கணும் அல்லது பைபிளில் என்ன இருக்கிறங்கிறத கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதற்கு எனக்கு தேவையான நேரம் 6 மணி நேரம். இன்றைக்கி அப்படியும் உட்காந்துட்டீங்க, பரவாயில்ல. நாளைக்கு எல்லோரும் ஒரே இடத்துல வந்தீங்கன்னா எனக்கு டீச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு டியூஷன் கிளாஸ். இது ஒரு டியூஷனில் அங்கங்கே பரவி இருந்தாங்கன்னா டீச் பண்ண கஷ்டம். இன்றைக்கி உள்ள கிளாஸில் முதல் 10 நிமிஷம் உங்களுக்கு அப்படியே என்னுடைய பேச்சு, என்னுடைய பாணி இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதல் 10 நிமிஷம் உங்களுக்கு செட் ஆகாது. அப்படி டைம் செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டைம் நமக்கு எப்படி போகும்னு தெரியாது. 1 hour கிளாஸு, ஆனால் 1 hour எப்படி போகும் தெரியுது, சொல்லுன்னு போயிடும். இந்த 3 நாட்களிலே இந்த 5-6 செமினாரில் ஒரு மெயின் அப்ஜெக்டிவ், முக்கிய நோக்கம் என்னென்னா, இது புது பைபிள், இது என்னுடைய பைபிளில் ஒரு புது பைபிள். யாருக்கையாவது பைபிள் வாங்கினீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பைபிள் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பைபிளில் நடுவில் ஒரு லைன் இருக்கும். ஒரு புஸ்தகம் அடிக்கடி ஓப்பன் பண்ணினால இந்த சோப்பு பைபிள் வெள்ளை ஆகிடும். எந்த புஸ்தகம் புரியலையா? ஒருத்தருக்கு பைபிள் அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா, அந்த பைபிளில் நடுவில் ஒரு புஸ்தகத்தில் அடிக்கடி ஓப்பன் பண்ணினா அழுக்கு படிஞ்ச மாதிரி ஒரு லைன் தெரியும். எந்த புஸ்தகம்? சங்கீத புஸ்தகம். புரியுதுங்களா? சங்கீத புஸ்தகம் இல்லை ஒரு லைன் தெரியும். ஆனால் நிறைய பைபிளில் உள்ள பேசேஜ் பக்கங்களை பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். நிறைய பைபிளில் பார்த்தீங்கன்னா
சுத்தமாக இருக்கும். நம்ம பைபிள் வந்து பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பக்கங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப சுத்தமாக இருக்கும், ஒட்டிக்கிடும். ஏன்? ஆமாம், அப்படியே ஆதியாகம் வாசிப்போம், புரியும். அப்படி யாத்திரம் வரும், கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அப்படி லேவியரம் வரும், புரியாது. அப்படி எண்ணாகம் வரும், அதுவும் புரியாது. அப்படி உபாகம் வரும், கொஞ்சம் புரியும், புரியாது. அப்படி யோசுவா வரும், புரியும். அப்படி நியாயாதிபதிகள் வருவோம், கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அப்படி ரூத் வருவோம், புரியும். சாமுவேல் புரியும், சவுல் புரியும், தாவீது புரியும், சாலமோனும் புரியும். அதுக்கப்புறம் அப்படி ராஜாக்கள் வரும், அப்படி நாடகம் வரும், அப்படி தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த நாட்களில் நம்ம வந்து அதிகமாக கற்றுக்கொள்ளாத சில புத்தகங்களை எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? திஸ் இஸ் எ தீம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு கருத்து, இன்றைக்கி ஆபிரகாமை பற்றி வாசித்தோம். அந்த கடைசியில் 10 நிமிஷங்களில் 15 நிமிஷங்களில் ஒரு கருத்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போகும்போது அப்படியே அந்த ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது மாதிரி அப்படியே அந்த கருத்தை நம்ம கொண்டு போகிறது மாதிரி ஒவ்வொரு நாளும் முடிப்போம், அர்ப்பணத்தோடு முடிப்போம். திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கீங்களோ அவ்வளோ உற்சாகமாக தான் நாங்கள் டீச் பண்ணுவோம். இது வந்து போலோன்னு சொல்லுவோம். அதான் சொல்லுங்கன்னு நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லணும். ஒரு 10 சாக்லேட் இருக்குது, கரெக்டாக பதில் சொல்லுவவங்களுக்கு டக்குன்னு சாக்லேட்டும் வழங்கப்படும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான திருச்சபை ஜனங்களுக்காகவும் அருமையான போதகருக்காகவும் கமிட்டி மெம்பர்ஸ்க்காகவும் நன்றி செலுத்துகிறேன் சாமி. இப்பொழுதும் இந்த 3 நாட்களிலே இந்த பரிசுத்த வேதாகமம் எங்கள் கரத்தில் இருக்க இந்த வேதாகமத்தை இன்னும் வாஞ்சியாக, இன்னும் ஊக்கமாக ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் இந்த 3 நாட்களில் எங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். உமது பரிசுத்த வேதம் புத்தகம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த நேரத்திலும் God the Holy Spirit, Lord, you yourself come and teach us. பரிசுத்த தூய ஆவியானவரே நீரே வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஓகே, ஃபைன். ஓகே, இந்த பைபிள் எடுத்தோம்னா பழைய ஏற்பாட்டில் முதல்ல என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு ஆர்வம் உருவாக்க, சந்தர்ப்பம் உருவாக்க, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன். நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டைரெக்டாக போயிடும். ஆமாம், பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அது இங்கே நோட்ஸு எடுக்கலாம் நீங்கள், ஆனால் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள இருக்கும். அதனால் குயிக்காக எழுதுறது கஷ்டம். ஆனால் ஐயாட்ட என்ன சொன்னோம்னா, இன்றைக்கி நான் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறேனோ இதை வந்து தமிழில் ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. அது வந்து ஐயாவுக்கு நான் கொடுத்துருவேன். ஐயா வந்து உங்களுக்கு எல்லோரும் அனுப்பிடுவாங்க. யாருக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, இதெல்லாம் அப்படியே வீடியோவில் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் ஒரு 20% கூடுதலாக வீடியோவில் இருக்குது, தமிழில் இருக்குது. இதே ஸ்லைடு அந்த வீடியோ யூடியூப்பில் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகாது, நான் கொடுக்குறவங்களுக்கும் ஓப்பன் ஆகும். அந்த யூடியூப் லிங்க்கையும் ஐயாவுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்னா அதை பார்த்துட்டு வரலாம். அதனால் நீங்கள் நோட்ஸை பற்றி ஒரி பண்ணாங்க. அப்புறம் வாஞ்சி உள்ளவங்களுக்கு அந்த புத்தகம் இருக்குது. என்னது? பழைய ஏற்பாடு எளிய முறையில். அந்த புத்தகம் 100 ரூபா. அந்த சாஃப்ட் காப்பி வேண்டியவங்களுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்கணும், நல்லா கேட்கணும். ஹார்ட் டிஸ்கில் போடணும். அதாவது இந்த கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும், மொபைலில் என்ன இருக்கும்னா மெமரி கார்டு அது இது இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஹார்ட் டிஸ்க்கு. சொல்லுங்கள், ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க் இல்லை, ஹார்ட் டிஸ்க்கு. அப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நம்ம இருதயத்தில் பதிச்சிடணும். இந்த கிளாஸ் எப்படின்னா
யார் கூர்ந்து கவனிக்காங்களோ, ஐயா இது கொஞ்சம் எடுத்து கஷ்டம், என்னுடைய பாணிக்கு நான் மாறிட்டே இருப்பேன், இனியும் யூ ட்ரை யுவர் பெஸ்ட். இந்த பாணி எப்படின்னா, கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறேனோ இது எல்லாத்தையும் பைபிளும் திறக்காமல் நோட்ஸும் திறக்காமல் கடைன்னு சொல்லிடலாம். அதான் இந்த மெத்தடாலஜி. நிறைய டீச்சர்ஸ் இருப்பீங்க, இந்த மாதிரி நீங்களும் டீச் பண்ணலாம். முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, பழைய ஏற்பாட்டில் 2 காரியம் இருக்குது. என்ன இருக்குது? இப்போ யாராவது பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 2 காரியம் சொல்லணும். நம்பர் 1, இஸ்ரவேலரின் சரித்திரம். சொல்லுங்கள். ஆமாம், பைபிளில் என்ன இருக்குது? சரித்திரம். ஆதியாகமம், யாத்திரை அப்படி போயிட்டு இருந்தோம்னா மல்கியா வரை என்ன தான் இருக்குது? சரித்திரம். அதோட 2வது பாயிண்ட் என்ன தெரியணும்னா, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்கள். ஆமாம், இப்போ பைபிள் அப்படியே நம்ம பிரித்தோம்னா நடுவில் நமக்கு சங்கீதம் வரும், சரிதானே? அப்போ ஆதியாகமம்லேருந்து எஸ்தர் வரை, ஆதியாகமம் இருந்து எஸ்தர் வரை என்ன இருக்குது? சரித்திரம். சரிங்களா? அப்புறம் ஏசாயிலிருந்து மல்கியா வரை என்ன இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை. முதல்ல பார்த்தோம்ல, இது அடிக்க மாட்டேங்கோ, சொல்லி விட்டுரும், பிரைட்டாக இருக்குல்ல, பரவாயில்ல. ஆதியாகமம் வந்து எஸ்தர் வர சரித்திரம். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைன்னு நமக்கு தெரியும். அவர்களுக்கு, எவர்களுக்கு? இந்த ஆதியாகமத்திலிருந்து எஸ்தர் வரை என்ன படிக்கிறோமோ அவர்களுக்கு. எஸ்தருக்கு பிறகு விசேஷமாக பைபிளில் ஒன்றும் இல்லை. மல்கியா கொஞ்சம் நெகேமியா கூட வச்சுக்கலாம். எஸ்தருக்கு பிறகு நிறைய விஷயங்கள் ஒன்றும் நடக்கலை. சரிங்களா? இப்போ இந்த 2 காரியத்தையும் நீங்கள் சொல்லணும். சொல்கிறீங்களா? ஹார்ட் டெஸ்க்னு சொல்லணும். சொல்லுங்கள். 2 காரியம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். என்னெல்லாம்? இஸ்ரவேலின் சரித்திரம், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை. சரித்திரம் எந்த புஸ்தகத்திலிருந்து எந்த புஸ்தகம் வர? எஸ்தர் வர. அப்புறம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அப்படின்னா ஏசாயிலிருந்து மல்கியா. இப்போ இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பைபிளில் வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அப்படின்னு இல்லை, வரிசை இல்லை. இப்போ வந்து லால் பகதூர் சாஸ்திரி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அப்படியே வரல. பைபிளில் முன்ன பின்ன இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், சனி, வியாழன், ஞாயிறு, வெள்ளி அப்படின்னு இருக்கும். அதை நம்ம வந்து காலக்கிரம வரிசையில் கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அதாவது ஒரு எக்ஸசைஸ் சொல்ல, எல்லோரும் பைபிள் எடுத்துக்கிடுங்க. பைபிள் எடுத்துருங்க. இந்த ஏசாயால இருந்து நான் எடுக்கல, நீங்கள் சரியாக எடுங்க. ஏசாயாலேருந்து மல்கியா வர எடுத்து இப்படி என்கிட்ட காமிக்கணும். இடது கையில் பைபிள் வச்சுக்கணும், வலது கையில் எந்த புஸ்தகத்துல எந்த புஸ்தகம் வர? ஏசாயாலிருந்து மல்கியா வச்சிட்டிங்களா? வெரி குட். இதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். 17 புஸ்தகம் இருக்குது ஏசாயாலிருந்து மல்கியா வர. இப்போ அப்படியே பிடிச்சிட்டு ஒரு பிளேடு எடுத்து அதை அப்படியே பிரித்து எடுக்கணும். இது பைபிள் வெட்டாதுங்க, கற்பனை பிளேட்னால. இந்த ஏசாயாலிருந்து மல்கியா வர அப்படியே பிரித்து எடுக்கணும். எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இப்போ 2 ராஜாக்கள் 14க்கு வரணும். சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 14 to 25. சொல்லுங்க. ஆமாம். இப்போ எதை எடுத்தோமோ, இப்போ எதை எடுத்தோம்? ஏசாயாலிருந்து மல்கியா வரை பிரித்து எடுத்திருக்கோம். அந்த பிரித்து எடுத்ததை இப்போ எங்கே கொண்டு சொருவணும், எங்கே கொண்டு இன்சர்ட் பண்ணணும், எங்கே கொண்டு வைக்கணும்? 2 ராஜாக்கள் 14லிருந்து 25 வரை. அப்போ ஏசாயாலிருந்து மல்கியா வர என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதெல்லாம் எங்கே வருமா? 2 ராஜாக்கள் 14லிருந்து 25. ஆனால் கடைசி 3 புஸ்தகம் வேற. ஆகாய், சகரியா, மல்கியா. இது வந்து எஸ்ரால வச்சிடணும். ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட், இவ்வளோ புரிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல பார்த்த இந்த இஸ்ரவேலரின் சரித்திரம், இஸ்ரவேலரின் சரித்திரம் அதை வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த அரை மணி நேரத்தில் இப்போ நீங்கள் பைபிள் மூடிடலாம். அப்படியே கூர்ந்து கவனிங்க. இந்த ஃபுல் கதை என்ன கதை?
ஆதியாமத்திலிருந்து எஸ்தரில் மல்கியா வர உள்ள விஷயங்களை ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே ஒரு கதை மாதிரி கேட்க போகிறோம். இதுக்கு 30 பாயிண்ட் உண்டு. 30 பாயிண்ட்ஸ், 1 2 3 30 பாயிண்ட் தமிழ் எழுதியிருக்கு. அதுதான் இன்றைக்கி நைட்டில் ஐயாவுக்கு கொடுப்பேன். நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிக்கலாம். வந்தவங்களும் வாசிக்கலாம், வராதவங்களும் வாசிக்கலாம். ரெடி? ஓகே. இஸ்ரவேலரின் சரித்திரம் ஆதாம்லேருந்து ஆரம்பித்து அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப கரெக்ட் இல்லை. இஸ்ரவேலின் சரித்திரம், மைக் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது, தேங்க்யூ. இஸ்ரவேலின் சரித்திரம் நோவாலேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னோம்னாலும் அதுவும் கரெக்ட் இல்லை, ரொம்ப ஒன்றும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, அவங்க சொல்லிட்டாங்க. இஸ்ரவேலின் சரித்திரம் யாரிலிருந்து ஆரம்பிக்குது? யாக்கோபா. யாரிலிருந்து ஆரம்பிக்குது? இஸ்ரவேலின் சரித்திரம் யார்கிட்டருந்து ஆரம்பிக்குது? கரெக்ட், ஆபிரகாம். ரைட், ஓகே. இந்த கொஸ்டினுக்கு சாக்லேட் கிடையாது, வேறு கஷ்டமான கொஸ்டின் வரும், அதுக்கு சாக்லேட் உண்டு. சரி, ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் பிறந்த ஊர் ஊர். இப்போ இதுதான் ஊர்னு வச்சுக்கிடுங்க. ஆபிரகாம் பிறந்த ஊர் ஊர். சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இப்போ பைபிள் கற்றுக்கிறோம், உற்சாகமாக சொல்லுங்க. ஊர் சொல்லுங்க. ஆமாம், அந்த ஊரில் இருந்து அவர் அப்படி ஆரான் வரார். இதான் ஆரான். சொல்லுங்க, ஆரான். அப்போ நீங்கள் நம்ம மாசிக்க கேட்ட பகுதிப்படி கர்த்தர் கானானுக்கு கூப்பிட்றாரு. இதான் கானான். சொல்லுவோமா? இது கானான். முதல்ல சொல்லுங்க, ஊர், ஆரான், கானான். இப்போ ஆபிரகாம், அவங்க மகன் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள். அங்கே வந்துட்டோம் நம்ம. இப்போ இங்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்ததுனால இவங்க எல்லாருமே எங்கே போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்படி போனவங்க 4 இந்த ஓல்வோ பஸ் இருக்குல்ல, உங்கள் வள்ளியூர் டு சென்னை, கேபிஎன், எஸ்ஆர்எம், 4 ஓல்வோ பஸ்ஸில் போனாங்க. அந்த காலமே இருந்துச்சு ஓல்வோ பஸ்லாம். 4 ஓல்வோ பஸ்ஸில் போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, முதல்ல யார் போனா? ஆபிரகாமுக்கு போகிறோம். இப்போ யாக்கோபுக்கு வந்துட்டோம். யாக்கோவும் பிள்ளைங்களும். ஆபிரகாம் போனால் வந்துட்டான், ஈசாக்கு போகலை, யாக்கோபு பிள்ளைங்களும் போயிட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, முதல்ல அந்த மைக்ரேஷனில் முதல்ல கானானிலிருந்து எகிப்துக்கு போனது யார்? யோசேப்பு. வெரி குட். ரெண்டாவது தகப்பன் ராங். ரெண்டாவது யார் போனா? என்னங்க? சகோதரர்கள். கரெக்ட். மூணாவது யார் போனா? மூணாவது தகப்பன். தப்பு, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கேட்டுடுங்க. கரெக்ட் சொல்லுங்க. பென்யமீன். இவங்களுக்கு சாக்லேட். எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, தகப்பன் வந்துடும். யார் பென்யமீன் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட். யாராவது ஹெல்ப் பண்ணி நல்லா இருக்கும். உட்காந்துருமா சாக்லேட் அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாம் கை தட்டிடுமா உங்களுக்கு? சரி, முதல்ல யோசேப்பு, ரெண்டாவது பஸ்ஸில் சகோதரர்கள், மூணாவது பஸ்ஸில் பெஞ்சமின், நாலாவது பஸ்ஸில் யாக்கோபும். அது பைபிள் எப்படி வரும்னா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னு வரும். அவங்க கோத்திரம் எல்லாரும் போய் செட்டில் ஆயிடுச்சு. எங்கே போய் செட்டில் ஆயாச்சு? எங்கே? எகிப்தில். இந்த எகிப்தில் அவங்க 400 வருஷம் இருக்காங்க. இப்போ உங்கள் பைபிள் திறந்துக்கிடுங்க. பைபிளில் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் தரங்க. ஆதியாகமம் 50 முடிஞ்சு யாத்திராகமம் 1 வரும். வலது பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட், பாருங்கள். ஆதியாகமம் 50 இதுலேருந்து யாத்திராகமம் ஆரம்பிக்குது. கிடைச்சதா? கொடுங்கம்மா போய். கரெக்ட், இப்படி வருது பார்த்தீங்களா? ஆதியாகமம் முடிஞ்சு அப்படி. இங்கே ஆதியாகமத்துக்கும் யாத்திராமுக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது, இடைவெளி இருக்குது. சரிங்களா? அந்த சின்ன இடைவெளியை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா,
எத்தனை வருஷம் போயிடுச்சு? 400. நம்ம ஸ்டைலில் ஒரு பேஜ் மாத்திரம் அப்படி 50 கொண்டு போகிறோம். ஆனால் சரித்திரத்தில் எத்தனை வருஷம் போயிடுச்சு? 400 வருஷம் போயிடுச்சு. 400 வருஷம் கழிச்ச உடனே இங்கே வந்து டிரைவர் சேஞ்ச். அடுத்த தலைவர் யார்? 400 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு புது தலைவர் யார்? அடுத்த டிரைவர் யார்? மோசே. மோசே அப்படி அவங்கள கூட்டிகிட்டு வரார். மோசே எங்கே கூட்டிகிட்டு வராரு? எங்கே கூட்டிகிட்டு வராரு? சொல்லுங்க. என்னங்க? கானான் தேசத்துக்கு மோசே வர மாட்டார். எங்கே வர கூட்டிகிட்டு வருவார்? எகிப்திலேருந்து எங்கே வர வருவார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை எங்கே வர கூட்டிகிட்டு வருவார்? யோர்தானா? கிளியராக யாராவது சொல்லுங்க. சீனாயெல்லாம் தாண்டி வருவார். இன்னும் சரி, நம்ம கற்றுக்கலாம். சரி, கற்றுக்கொள்ளதானே வந்திருக்கோம், கற்றுக்கொள்ளலாம். அந்த மோசை வந்து அப்படி கூட்டிகிட்டு வரும்போது மோசை வச்சு 5 காரியங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ 5 காமிங்க. இப்படி கையை வைத்தப்போ தூங்க மாட்டீங்க. 5. வெரி குட். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சொல்லணும். மோசே நதியிலே சொல்லுங்க. மோசே அரண்மனையிலே, மோசே வனாந்தரத்திலே, மோசே முச்செடியிலே, மோசே மீட்பராக, மோசே தலைவனாக. 5 கணக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. என்னது? மோசே நதியிலே, மோசே அரண்மனையிலே, மோசே வனாந்தரத்திலே, மோசே முச்செடியிலே, மோசே தலைவன். இதுதான் யாத்திராகமம் 1, 2, 3, 4, 5. சரிங்களா? இந்த மோசே வந்து எகிப்திலிருந்து அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது 42 ஸ்டாப் வரும். எத்தனை ஸ்டாப்பு? 42. அது எங்கே எழுதியிருக்குன்னா அதை மட்டும் எழுதிக்கிடுங்க. எங்கேயாவது நோட்டு எழுதுனா எழுதிக்கிடுங்க. எண்ணாகமம் 33. எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் இந்த எல்லா ஸ்டாப்பும் வரும். 42 இடங்கள் வரும். அதில் நமக்கு முக்கியமாட்டு தெரிஞ்சிருக்கிற ஸ்டாப்பு இப்போ இந்த வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் வந்துருக்குல்ல. வந்தே பாரத் திருநெல்வேலியிலேருந்து மதுரையா திருநெல்வேலியா இருந்து சென்னைக்கு போகுது. அது குறிப்பிட்ட ஸ்டாப்பில் தான் நிற்கும். அது மாதிரி சில இடங்களை மட்டும் பார்ப்போம். முதல்ல வந்து இது சீனாய் நினச்சிடுங்க. அது கானான் சீனாய் மலைக்கு வரார். சரிங்களா? அப்படியே வந்து சீனாய் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். சீனாயிலிருந்து அப்படி அவங்க காதேஷ் வராங்க. காதேஷ்லேருந்து இங்கே மோவாப் வராங்க. இதுதான் மோவாப். இது மோவாப்பு. இது யோர்தான் நதி. தெரியுதா உங்களுக்கு? நதி இல்லை தண்ணி ஓடுறது தெரியுதா இல்லையா? இதுதான் என்னது? யோர்தான் நதி. அப்போ யோசை அப்படி மோசை கூட்டிகிட்டு வந்து மோவாப் தான் வரார். மோவாப் சொல்லுங்க. மோவாப். மோசை வந்து மோவாப் தான் வருவார். மோசை கானானுக்கு போவாரா? போக மாட்டார். இப்போ மோசை வந்து ஜனங்களை எகிப்திலிருந்து எங்கே வர கூட்டிகிட்டு வர்றாரு? மோவாப். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லலாம். மோ 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 மோசை சொல்லுங்க. மோ 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 மோவாப். மா 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 மரணம். அப்போ மோசை வந்து எங்கே மறித்து போகிறாரு? மோவாபில் மறித்து போகிறார். மோவாப் வர கதை வந்துடுச்சு. திருப்பியும் டிரைவர் சேஞ்ச். மோசை மறித்து போனார். அடுத்த தலைவர் யார்? யோசுவா. வந்து கானானை கடந்து யோர்தானை கடந்து கானானுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அவங்க எல்லாரும் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே செய்வோம். அது எங்கே எழுதியிருக்கு? பைபிள் திறக்காமல் சொல்லணும். யோசுவா 24:15. அங்கே யாரோ டக்குன்னு சொன்னாங்க. யார் கரெக்டாக 15 சொன்னவங்க கை வைத்துங்கண்ணா. நீங்கள் சொன்னீங்களா? சரி.
இப்போ அதுவும் தெரியாத மக்கள்லாம் இருக்காங்க. அதுவும் சில சபைகளில் போனால் சொல்லாத மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க நல்லா ஐயா எனக்கு காலையிலே சொல்லிட்டாங்க ஒரு ஹிண்ட்டு. ஐயா எங்கள் ஜனங்கள் எங்கள் திருச்சபை மக்கள் நல்லா கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ நான் வரும்போதே ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தேன். இவங்க சில சபையில் முன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன தான் பேச முடியும்? முன்னு இருப்பாங்க, ஒன்றும் பேச முடியாது. வெரி குட். இப்போ இங்கே வந்தோம் யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே. உள்ள ஜனங்களும் சொல்கிறாங்க நாங்களும் அப்படின்னு. 18 வாசிங்க. 18 வாசிங்கன்னா அது ஒரு லைன் வரும். ஆகையால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ பாருங்க, யோசுவா சொல்றாரு நானும் என் வீட்டாருமோ என்றால்னு. இப்போ ஜனங்கள் சொல்றாங்க நாங்களும்னு. ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டில் நமக்கு எது முக்கியம்? மறுபடியும் கேட்குறேன். ஒன்று யோசுவா சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? நானும் என் வீட்டாருமோன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜனங்களும் சேர்ந்துருவாங்க நாங்களும். 18 நாங்களும் அப்படின்னு வருது. இந்த ரெண்டு நமக்கு எது முக்கியம்? என்னங்க? நாங்களும். சின்ன பசங்க நல்லா சொல்லாங்க, நாங்களும் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டு பகிச்சுடுங்க, ரெண்டு சேர்ந்து. அதாவது நாங்களும். இன்னைக்கு நம்ம சபை பார்த்தீங்களா? சபையில் அப்போ மக்கள் சொல்லுவாங்க நாங்களும். யோசுவா மோசை கூட இருந்தவன், அவன் ஆண்டவரோடு இது பண்ணவன். யோசுவா சொல்லுவான் நானும் என் வீட்டாரும் என்றால். ஆனால் உற்சாகம் என்னன்னா ஜனங்களும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நாங்களும். இப்போ நம்ம சபைக்கு வந்த பிறகு நாளைக்கு உபவாச கூட்டமும் இருக்குது, தவறாக சொல்லலை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என் தேவன் சொல்லுவாங்க. சபையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் தேவன் சொல்லணுமா, நமது தேவன் சொல்லணுமா, எங்கள் தேவன் சொல்லணுமா? எங்கள் தேவன் பரலோகத்தில் பரமண்டலம் இருக்க எங்கள் பிதாவே, நம்ம ஆண்டவர் தான். ஆனால் சபைக்கு வந்துட்டோம்னா யாருக்கு ஆண்டவர்? நம்ம ஆண்டவர். அது என்னமோ என் தேவன் என்னமோ அவங்களுக்கு மட்டும் தேவன் மாதிரி இல்லை, நம்ம சபை. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யோசுவா அப்படி இப்படி சொல்லுவார், நீங்களாம் பெருசாக சொல்கிறீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இதுதான் கானான். இந்த கானான் சுதந்திரிப்பு, ப்ராமிஸ்னா வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று நமக்கு எல்லாம் தெரியும், சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, சபைகளையும் அடிக்கடி கேட்டிருக்கோம், வாட்ஸ்அப்லேயும் வரும், யூடியூப்லேயும் வரும், டிவிலையும் வரும். ரெண்டு காரியங்கள் இருக்குது. ஆனால் ரெண்டாவது விஷயம் கூடுதல், யாருமே சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்ல, கூடுதலாக அனைவருக்கு தெரியாது. சரியாக கூர்ந்து கேட்டுடுங்க. இந்த வாக்குத்தத்தத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நம்பர் 1 கேட்டுடுங்க. நம்பர் 1 சுதந்தரிப்பது நிச்சயம். சொல்லுங்க, சுதந்தரிப்பது நிச்சயம். சொல்லுங்க. ஆமாம், அதாவது கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமோட சொல்லிட்டாரு, யாக்கோபுக்கும் சொல்லிட்டாரு, மோசேக்கும் சொல்லிட்டாரு, யோசுவாக்கும் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்னதே, நீங்கள் கானானை சுதந்தரிப்பீர்கள். சுதந்தரிப்பது நிச்சயம். ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தெரியுமா? சுதந்தரிப்பது நிச்சயம், ஆனால் அங்கே குடியிருப்பது நிச்சயம் அல்ல. நீங்கள் பைபிள் நாளைக்கு சொல்லுங்கள், ஐயா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க பாரு. பைபிளில் ஆபிரகாம்கிட்டையோ யாக்கோபிட்டையோ மோசேட்டையோ யோசுவாட்டையோ கர்த்தர் இப்படி சொல்ல மாட்டார், உங்களுக்கு நான் கானான் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயே இருப்பீங்க அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு இந்த இடத்த கொடுக்குறேன், சுதந்தரிப்பது நிச்சயம், ஆனால் அங்கே குடியிருப்பது நிச்சயம். எனக்கு ஆசை, ஆண்டவருக்கு இஷ்டம். ஆனால் நீங்கள் மரியாதையாக யெகோவா தேவனையே தொழுது கொண்டீங்கன்னா இங்கே இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சிதறடிப்பீர்கள். ஒரு வசனம் வாசிப்போமா? வாசிங்க. உபாகமம் 28:64. குயிக்காக வாசிங்க, சத்தமாக வாசிங்க. உபாகமம் 28:64.
கர்த்தர் உன்னை சிதறடிப்பாய் சொன்னீங்களா? இது எங்கே எழுதி? இது 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 ஒரு கொஸ்டின். கானான் போவதற்கு முன் சொன்ன காரியமா, ஆனால் போன பிறகு சொன்ன காரியமா? மறுபடியும் கேட்குறேன், கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயமா, அல்லனா கானானுக்கு போன பிறகு சொன்ன விஷயமா? என்னங்க? நான் பாஸ் போகிறதுக்கு அவங்க சொன்னாங்க, அம்மா அழகாக சொன்னாங்க. போகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் எல்லாரும் சொன்னீங்க. நான் நீங்கள் வசமாக ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம்மா, கரெக்ட். அந்த அந்ததையும் சொல்லிட்டாங்க. இன்னொரு சாக்லேட்டு. ஏன்னா உபாகம்னு எழுதியிருக்கு. இது எங்கே எழுதியிருக்குது? உபாகம். உபாகம் நம்ம எங்கே இருக்காங்க? மோவாபில் இருக்காங்க. யோர்தானையே கிராஸ் பண்ணலை, கானானுக்கும் போகலை. ஆனால் நீட்டாக மோசே சொல்லிட்டாரு, நீங்கள்லாம் போவீங்க, ஆனால் நீங்கள் கர்த்தர் சொன்னபடி நடக்கலைன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் சிதறடிக்க முடியும். இதனால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தப்பாக நினச்சிக்கூடாது. ஓஹோ கானான், ஓஹோ வாக்குத்தத்தம் பட்டோம், ஓஹோ பாலும் தேனும் ஓடுற தேசம். சுதந்திரிப்பது நிச்சயம், ஆனால் குடியிருப்பதை பற்றி கேரண்டி கொடுக்குற கர்த்தர். புரிஞ்சுங்களா? அது யாருக்கு? நீங்கள் கர்த்தரையே தொழுது கொண்டீங்கன்னா அங்கே இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அம்மா சொன்னது மாதிரி சிதறடிப்பார். சரிங்களா? இப்போ எங்கே வந்துட்டோம்? யோசுவா வந்துட்டோம். இப்போ நீங்களே சொல்லணும், அதுக்கப்புறம் அவங்க பாஸா நான் பாஸா? அதான் நான் பாஸ்னா, நாங்கள் குஜராத்தில் இருந்தோம், ஐயாவுக்கும் தெரியும், ஐயாவும் குஜராத்தில் இருந்திருக்காங்க. குஜராத்தில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பையன்கிட்ட கேட்குறோம், ஏய் நீ பாஸா ஃபெயிலா? பாஸுனா பாஸு, ஃபெயில்னா ஃபெயிலு. அந்த ஜனங்கள் ஃபெயில்னு சொல்லாது, தோல்வி ஃபெயில்னே சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸுனா பாஸு, ஃபெயில்னா நான் பாஸ், நாட் பாஸ், அதாவது நான் பாஸ் ஆகலை. எப்படி? ஃபெயில்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் பாஸ் சொல்லுங்க, சொல்லுங்க நான் பாஸ். அதான் நம்ம 3 நாளைக்கு நம்ம பாஸு, நான் பாஸு. இப்போ ஒரு நிமிஷம். இப்போ அப்படி யோசனை வந்துட்டோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஜனங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ அப்படி நம்ம நியாயாதிபதி போல் வந்தோடனே, நியாயாதிபதிகள் அப்படி போகும்போது, மல்கியா வர போகும்போது, அவங்க சொன்னபடி அதில் பாஸா நான் பாஸா? கர்த்தரையே சேவிப்போம்னு சொன்னாங்கல்ல, அதில் பாஸா நான் பாஸா? நான் பாஸ். பிள்ளைங்க ரொம்ப நல்லா கேட்குறாங்க, ரொம்ப நல்லா கேட்குறாங்க. வெரி குட், ரைட். அப்படி நம்ம நியாயாதிபதி புஸ்தகம் வந்தோம்னா வாசிங்க. நான் சொல்கிறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வாசிக்கணும். வாசிக்கீங்களா? வாசிக்கிறது ஒரே ஆள் வாசிக்கண்டா. இங்கே ஒருத்தர் வாசிப்பார், அங்கே ஒருத்தர் வாசிப்பார், அங்கே. அப்போ எனக்கு புரியும், ஓஹோ எல்லாருமே பைபிள் திறக்கிறாங்கன்னு. ரைட், டக்கு டக்குன்னு வாசிங்க. யோசுவா 3 மன்னிக்கும், நியாயாதிபதிகள் 3:7. நியாயாதிபதிகள் 3, ஆமாம், டேஷ் 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 3:12. 3:12. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா பனை செய்தார்கள். 4:1. ஆமாம், தேங்க்யூ ஐயா. வேற வேற மக்கள் வாசிங்க. அடுத்தது 10:6. 10:6. ஆமாம், அடுத்தது வாசிங்க 13:1. ஆமாம், இப்போ சொல்லுங்க, பாஸா நான் பாஸா? திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். 3:7 சொல்லுங்க. 3:12. 4:1. 10:6. 13:1. இடையில ஒன்று விட்டோமோ? முதல் சொல்லுமோ? 3:7. 3:12. 4:1. 6:1. 10:6. 13:1. சொல்லுங்க பார்ப்போம். 3:7. 3:12. 4:1. 6:1. 10:6. 13. வெரி குட். சரிங்களா?
இதில் எல்லாம் என்ன வருது? என்ன பொல்லாப்பு செஞ்சாங்க சொல்லுங்க? அந்நிய தேவர்களை வழங்கினாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க? நானும் என் வீட்டார்மோ என்றால் நம்மள மாதிரி தான். இந்த பிரபு போஜன் வரும், ரா போஜனம், இந்த ஹோலி கம்யூனியன் அப்படி வந்து அப்படி அங்கே வந்து அப்படி முட்டங்கள் போட்டு ஆண்டவரே எங்களை மன்னியும் சொல்கிறது, ஆண்டவரே அறிந்து மறியாமல் பார்த்து மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி கம்யூனியன் எடுக்கிறது. அப்படி போகிறது, மறுபடியும் திருப்பியும் ஆலயத்துக்கு வருது, ஆண்டவரே நீங்கள் மன்னித்திடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகிறது. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் சைக்ளிக்கல் டிஸ்ஒபீடியன்ஸ். சைக்ளிக்கல் டிஸ்ஒபீடியன்ஸ் சம்பளம் சொல்லணும்னா பாவ சக்கரம், திரும்ப 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 திரும்ப. அப்போ இந்த நியாயாதிபதிகள் ஃபுல் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பாஸா நான் பாஸா நான் பாஸ். அப்படி நம்ம ரூத்லேயும் நான் பாஸ் ஆகி பாஸ் ஆகிடுவாங்க. சாமுவேல் புஸ்தகம் வந்துட்டோம்னா சாமுவேல் பாஸு, சாமுவேல் ஓஹோன்னு எபினேசரில் பர்ஸா வந்துடும். சாமுவேல் ஒரு புஸ்தகத்தில் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. இஸ்ரேல் மக்கள் யாரை கேட்குறாங்க? இஸ்ரேல் மக்கள் என்ன கேட்குறாங்க? ராஜா கேட்குறாங்க. அது பாஸா நான் பாஸா நான் பாஸ். முதல் ராஜா யாரு? சவுல். சவுல் வந்து பாஸா நான் பாஸா நான் பாஸ். அது எப்படி தெரியுமா? ஆமாம், சவுல் வந்து பொல்லாதாவிலாம் வருதுக்கு முந்தைய பொல்லாதவர் ஆயிட்டார். பொல்லாதாவி கடைசியில் வருது, அதுக்கு முந்தைய பொல்லாதவர் ஆயிட்டார். சவுல் வந்து எப்படின்னா சொல்லுங்க, நீட்டு பாஸ் சொல்லுங்க, நீட்டு எம்பிபிஎஸ்க்கு எழுதுறாங்கல்ல, நீட்டு பாஸ் சொல்லுங்க, எம்பிபிஎஸ் ஃபெயில். புரிஞ்சா? சவுளுடைய வாழ்க்கை எப்படி? நீட்டு பாஸ் எம்பிபிஎஸ் ஃபெயில். அப்படின்னா என்னது? முதல்ல ஓஹோஹோன்னு இருந்தார் யோனத்தான், அவங்கெல்லாம் சேர்ந்து பிரிசியர்கள்லாம் வெற்றி பெற்றுவாங்க. ஓஹோஹோன்னு ஆரம்பமே நல்லா இருந்து எல்லாம் டும் 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 டும்னு சவுல ராஜா வாக்குறாங்க. நீட்டு பாஸு எம்பிபிஎஸ். நம்மளையும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நிறைய புது விசுவாசிகள் அவங்கெல்லாம் உற்சாகமாக பாஸ்டர் பாஸ்டர் ஐயா ஐயா ஐயான்னு வருவாங்க. சண்டே ஸ்கூல்லாம் உற்சாகமாக இருப்பாங்க. சில சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் முதல்ல ஐயா ஐயான்னு இருப்பாங்க. அப்படி கல்யாணம் ஆகும், அப்படி வரும். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? நீட்டு பாஸு எம்பிபிஎஸ் ஃபெயில். அப்போ ஜோமன் ஆண்டவரே அந்த மாதிரி ஆகக்கூடாது சார். சவுல். தாவீது பாஸா நான் பாஸா? பாஸ். அவர் ஃபெயில் ஆகிட்டாரு, நான் பாஸு பாஸ். சரி, சாலமோன் வந்து பாஸா நான் பாஸா? நான் பாஸ். யாரையும் பாஸு நான் பாஸுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை, ஆண்டவர். ஆனால் பைபிள் பற்றி கற்றுக்கொள்வதுக்கு வேண்டி சொல்கிறோம். சாலமோன் வந்து தவறும்போது கர்த்தர் ரொம்ப கோபப்படுறாரு. சவுலும் தப்பு பண்ணான், தாவீதும் தப்பு பண்ணான். ஆனால் சாலமோன் தப்பு பண்ணும்போது கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுனால என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தேசம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருது. தேசம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருது. சாலமோன் தப்பு பண்ணனால தேசம் ரெண்டாட்டு பிரிஞ்சுது. ஒன்றுக்கு பேர் இஸ்ரவேல், இன்னொன்றுக்கு பேர் வந்து சொல்லுங்க யூதா. இது எங்கே பிரியுதுன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, 1 ராஜாக்களில் 22 அதிகாரம் இருக்குது. இந்த 22 ரெண்டாக பிரித்தா என்னது? அப்போ 11 தேசம் ரெண்டாக பிரியுது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேசம் ரெண்டாக பிரியுது ஞாபகம் வைக்கிறது எப்படின்னா, 1 ராஜாக்கள் எத்தனை புஸ்தகம் இருக்குது, எத்தனை அதிகாரம் இருக்குது? 22. இந்த 22 அப்படியே ரெண்டாக பிரித்தோம்னா என்னது? 11. அப்போ ஞாபகம் வந்துடும். ஓஹோ 11. இப்போ நம்ம 4 தண்டனை குயிக்காக பார்க்க போகிறோம். ஒன்று சொல்லியாச்சு, என்னது? நியாயாதிபதி புஸ்தகத்தில். ரெண்டாவது சாலமனுக்கு பிறகு தேசம் ரெண்டாக பிரிந்தது. ஒன்று வந்து இஸ்ரவேல், ஒன்று வந்து யூதா. இஸ்ரவேல் எத்தனை கோத்திரங்கள்? 10. யூதாவில் எத்தனை கோத்திரம்? 2. என்னதெல்லாம்? யூதா, பெனிம். நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. அதில் ஒன்று சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணும்னா, இந்த இஸ்ரவேலில்
பைபிள் நல்லா தெரியணும்னா இந்த 10 கோத்திரமும் லேவியும். இஸ்ரவேலுக்கு யாரெல்லாம்? 10 கோத்திரமும் லேவியும். யூதாவுக்கு 2 கோத்திரமும் லேவியும். புரிஞ்சுங்களா? அதாவது சாதாரண லெவலில் 10 கோத்திரம் சொல்லிடுவாங்க, அது கரெக்டு. ஆனால் இந்த இஸ்ரவேல் வந்து 2க்குமே கொடுப்பாங்க. சாரி, லேவியர் வந்து 2க்குமே கொடுப்பாங்க. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, வடதேசம் தென் தேசம், இஸ்ரவேல் யூதா. இஸ்ரவேலில் 10 கோத்திரம் அண்ட் லேவி. தென் தேசத்தில் 2 கோத்திரம் ப்ளஸ் லேவி. சரி, இப்போ இந்த 2 இதுக்கு தலைநகரம் என்ன? இஸ்ரவேலுக்கு தலைநகரம் சொல்லுங்க, பின்னால் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, பின்னால் யாராவது சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எது? என்னங்க? அங்கே யாரோ சொன்னாங்க, சமாரியா. ஐயா சொன்னாங்களா, தம்பி இந்த சாக்லேட் கொண்டு அவங்களுக்கு கொடுத்துருமா, அந்த அங்கே இருந்து கை வத்தினாங்களே, சமாரியா. அங்கே அந்த ஐயா சொன்னாங்க, சமாரியா சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னீங்க ஐயா. ஆக்சுவலி ஐ ஹர்ட் மெனி பீப்புள், பட் ஐயாவை கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம். சரிங்களா? ரைட். வட தேசத்துக்கு சமாரியா, தென் தேசத்துக்கு எருசலேம். ரைட். இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும். இந்த வட தேசத்தில் எல்லாரும் சமாரியான்னு சொல்லுவாங்க, கரெக்டு. ஆனால் இந்த சமாரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு தலைநகரம் இருந்துச்சு முதல்ல. யாருக்கா ஞாபகம் இருக்கா? வடதேசம் இஸ்ரவேலில் சமாரியா வந்தது. நம்ம சிம்ரின்னு ஒரு ராஜா வருவார், அவர் வந்த பிறகு தான் சமாரியா வரும். அதுக்கு முன்னாடி எரோபயாம், நாதாபு, பாஷா, இவங்கெல்லாம் இன்னொரு இடத்துல இருந்தாங்க, இன்னொரு தலைநகரம். சரி, நான் ஒரு வசனம் சொல்ல, வாசிங்க. 1 ராஜாக்கள் 15:33 வசனம் வாசப்படும். எங்கே ராஜாவானா? திர்சாவிலே. அதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பைபிள் படிக்கிறதுல வந்திருக்கோம். அப்போ வடதேசத்துக்கு என்ன தலைப்புன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? முதல்ல என்னது? அம்மா சொல்லுங்க சிஸ்டர். முதல்ல எங்கே? திர்சா எழுதிருக்குல்ல, திர்சா. திர்சாலாம் ஊருக்கு பேர், திர்சா. அதுக்கப்புறம் சமாரி. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வடதேசத்தில் எத்தனை ராஜாக்கள்? பாட்டில் இங்கே போச்சு, பாட்டில் இங்கே இருக்கு. வடதேசத்தில் எத்தனை ராஜாக்கள் இஸ்ரவேலில்? சொல்லுங்க. 10 நாப்பாஸ். இஸ்ரவேலில் எத்தனை ராஜாக்கள்? 12 நாப்பாஸ். இஸ்ரவேலில் வந்து 19 ராஜாக்கள். அந்த திபினின்னு ஒருத்தர் சேர்த்திங்கன்னா 20ன்னு சொல்லுங்க, தான் ஈஸி. இஸ்ரவேலில் 20 ராஜா. இனி யூதாவில் எத்தனை ராஜாக்கள்? யூதாவில் 2 பிரிஞ்ச பிறகு இஸ்ரவேலில் 20. சரி, டைம் ஆகுது. யூதாவிலையும் 20 ராஜா. புரிஞ்சுட்டிங்களா? முதல்ல சவுல், தாவீது, சாலமோன். தேசம் 2 பிரியுது. வடதேசம், தென் தேசம். வடதேசத்தில் 20 ராஜாக்கள், தென் தேசத்தில் 20 ராஜாக்கள். இந்த வடதேசத்தில் இந்த 20 ராஜாவில் ஒன்று கூட உருப்படி இல்லை, ஒன்று கூட சரியில்லை. எல்லாரும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது. டக்கு டக்குன்னு வாசிப்போமா? இப்போ தான் வாசிங்க. 1 ராஜாக்கள் 15:33 வாசித்து 34 வரும்னு நினைக்கிறேன். வாசிங்க. அப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி 2 ராஜா போயிடுவோம். 2 ராஜாக்கள் 14:23. 2 ராஜாக்கள் கர்த்தரின் பார்வைக்கு. ஆமாம். அப்போ வீட்டில் போய் படிச்சிங்கன்னா இஸ்ரவேல் ராஜாவில் 20 ராஜாக்குமே என்னதான் எழுதியிருக்கும்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பார்.
ஆனால் யூதாவில் 1-2 கேஸ் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ராஜா சொல்லுங்களா, நல்ல ராஜா உங்களுக்கு தெரிஞ்சதில் சொல்லுங்கள். என்னங்க மனசையா? யார் மனசை சொன்னா? தப்பாக சொன்னீங்களா? மனசை சொன்னீங்களா? மனசை தான் உள்ளே பொல்லாத ராஜா. நல்ல ராஜா சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள். யோசியா, வெரி குட். வேற என்னங்க? அசரியா, உசியா, வேற யோஷபாத் அவங்க சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க. யோஷபாத், எசேக்கியா, ஆசா, ஜோதாம், இதெல்லாம் நல்ல ராஜா. இப்போ தம்பி அந்த அந்த ஊர் சேர் கொடுத்துருவோம். ஊர் சேர் இப்போ நம்ம கதை மாதிரி முடிக்க போகிறோம். இதுவரை புரிஞ்சா உங்களுக்கு? அப்படி இப்போ இஸ்ரவேல் தம்பி இன்னொரு சேர் கொடுத்தோம். இங்கே இது தென் தேசம், இது வட தேசம். அப்படி இருக்கும்போது இந்த வட தேசம் ரொம்ப மோசம். ஒரு ராஜா கூட கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்யலை. தென் தேசத்தில் எருசலேம் இருக்குது, தேவாலயம் இருக்குது, ஏதோ கொஞ்சம் பேர் நல்லா இருக்காங்க. அப்போ இப்போ நீங்களே சொல்லுங்கள், கர்த்தரின் பார்வைக்கு அவங்க பொல்லாப்பானதை செய்து அந்நிய தேவர்களை வணங்கினால், இப்போ தான் நம்ம வாஸ்தவம் உபாகமம் இல்லை. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? கரெக்ட், சூப்பர். என்ன சொன்னீங்க? சிதறடிப்பார். ஆனால் நமது தேவன் அன்பான தேவன். நமது தேவன் அன்பான தேவன். சரிங்களா? இப்போ இவங்க தவறும் போது வாழ்க்கையே மோசம், அப்படி தவறி மோசமாக அப்படி விழ போகிறாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க. அப்பந்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியில் அனுப்புகிறார். அதுக்கு நான் வச்சிருக்க பேர் கிறிஸ்மஸ் பலூன், நியூ இயர் பலூன். சொல்லுங்க, கிறிஸ்மஸ் பலூன், நியூ இயர் பலூன். சொல்லுங்க. கிறிஸ்மஸ் பலூன் எப்படி இருக்கும்னா பெருசாக இருக்கும். அப்பா ஊதுங்கப்பா, அப்பா பெருசாக ஊதுங்கப்பா, பெருசாக இருக்கும். அந்த பலூன் நியூ இயர் வரை தொங்கும். சில வீடுகளில் குட் ஃப்ரைடே வரையும் தொங்கும். ஆனால் நியூ இயருக்கு அந்த பலூன் எப்படி இருக்கும்? நியூ இயருக்கு எப்படி இருக்கும்? பெருசாக இருக்க பலூன் நியூ இயருக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை. யாருக்கு வாழ்க்கை? ரெண்டுமே, இஸ்ரவேலும் யூதாவும் ரெண்டுமே அப்படி தான் ஓஹோன்னு இருந்தாங்க. ஆனால் அந்நிய தேவர்களை வணங்கி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால கர்த்தர் ஒரு வசனம் வாசிப்போமா? வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:32. அந்நாட்கள் முதற்கண்டு கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். 2 ராஜாக்கள் 10. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலரை, அதுதான் நியூ இயர் பலூன். புஷ்ஷுன்னு நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்கக்கூடாது. சில குடும்பங்கள் ஓஹோன்னு இருப்பாங்க, ஓஹோன்னு இருப்பாங்க. ஆனால் அப்படியே கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரை மறந்துடுவாங்க. கர்த்தரை மறந்த உடனே கர்த்தர் அவங்களோட பேசுவார். ஓஹோன்னு இருந்த குடும்பம் எப்படி ஆயிரும்? அதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ் பலூன், நியூ இயர் பலூன். இப்போ அவங்க அப்போ விழ போகிறாங்க. ஆனால் நமது தேவன் அன்பான தேவன். நமது தேவன் அன்பா. அப்பந்தான் இந்த தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. நீங்கள் 10:30 வசீங்களா? அப்போ நீ பார்த்தோம், ஏசாயாவிலிருந்து மல்கியா வரை உள்ள புஸ்தகங்கள் அப்படியே பிரித்தெடுத்து எங்கே வைக்கணும்னு சொன்னேன்? 2 ராஜாக்கள் 14 அப்பந்தான் இந்த தீர்க்கத்தை கர்த்தர் ஆமோஸ், ஓசியா, நீ போ, நாளைக்கு பார்ப்போம், எல்லாம் ஒரே நாள் படித்தா மறந்துடும், நீ இங்கே போன்னு சொல்கிறாரு. சில தீர்க்கதரிசிகளை நீ இங்கே போன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க போய் சொல்கிறாங்க, மங்குன்னு சொல்கிறாங்க. ஆமோஸ், ஓசியாலாம் மங்குன்னு தேவ வசதி சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் கேட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, கேட்டாங்களா இல்லையா? கேட்கல. பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் இந்த தவசு நாட்கள், இந்த லென்த் சீசன் வருது, வருஷந்தோறும் கன்வென்ஷன் நடக்குது, வருஷந்தோறும் நடக்குது. ஆனால் சிலர் மனம் திரும்ப மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்க. என்ன பில்லிகரம் பேசட்டு, இயேசு கிறிஸ்துவே பேசட்டு, வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. ஆனால் நமது தேவன் அன்பான தேவன். நமது தேவன் அன்பான தேவன்.
அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். பைபிள் ஏன் தெரியுமா பெருசாக இருக்குது? அவருடைய அன்பு பெருசு. இவங்க நியாயாதிபதிகளே தப்பு பண்ணிட்டாங்க. வசமளிப்போம், நியாயாதிபதிகளே வாசிங்க, வேற தேவையில்லை, மரியாதை நியாயாதிபதிகளே போங்க அனுப்பியிருக்கணும். ஆனால் நமக்கு தேவன் அன்பான தேவன், நம்ம தேவன் அன்பு. அதான் பைபிள் பெருசாக இருக்குது. நிறைய ஒரு தீர்க்கதரிசி இல்லை, அப்படியே ஆமோஸ் அனுப்புகிறாரு, கேட்கல. அப்படியே ஓசியாவை அனுப்புகிறாரு, கேட்கல. இவங்களுக்கு ஏசாயை அனுப்புகிறாரு, கேட்கல. அப்படியே யோவேல் அனுப்புகிறாரு, கேட்கல. மீகாவை அனுப்புகிறாரு, கேட்கல. அப்படியே கடைசியில் செஃபனியா அனுப்புகிறாரு, ஹாபக்குக்கு அனுப்புகிறாரு, எரேமியா அனுப்புகிறாரு, எசேக்கியேலை அனுப்புகிறாரு. ஜனங்கள் கேட்கல. இப்போ முதல்ல இவங்க கேட்காததுனால இவங்கள கர்த்தர் 3வது தண்டனை இவங்களை இது மட்டும் ஞாபகம் வச்சுருங்க, நாளைக்கு கேட்பேன். 2 ராஜாக்கள் 17 இவங்கள அசீரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அசீரியான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் போட்டாச்சு. யாரை கொண்டு போட்டாச்சு? வடதேசமா தென் தேசமா? வடதேசம். அதுக்கு இஸ்ரவேல். இஸ்ரவேல 2 ராஜாக்கள் 17 போயிட்டாங்க. போனவங்க பரிசுத்த வேதாகமத்தில் திரும்பினது மாதிரி எந்த வசமும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வடதேசம், இஸ்ரவேல், 10 கோத்திரம், 2 ராஜாக்கள் எந்த அதிகாரம்? 10. ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் மறக்கக்கூடாது. 2 ராஜாக்கள் 17 எங்கே அனுப்பிட்டாரு? அசீரியாவுக்கு அனுப்பிட்டார். அங்கே போனவங்க திருப்பி வந்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. சரிங்களா? நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் கேட்போம், அப்புறம் டிஸ்கஸ். இப்போ இருக்குது யாரு? யூதா. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்கள பார்த்து ஓஹோ நம்ம திருந்தனா நம்மளையும் அனுப்பிடுவார் அப்படின்னு இருக்கணும். ஆனால் நடக்கலை. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நமக்கு எருசலேம் ஆலயம் இருக்குது, ஓஹோ தேவன் இருக்கார். பண்ணுறதெல்லாம் அட்டூழியம், வணங்குறதெல்லாம் அந்நிய தேவன். ஆனால் ஒரு கெத்து, என்ன கெத்து? நம்ம இஸ்ரவேலில் இருக்கோம், சாரி நம்ம எருசலேமில் இருக்கோம், நமக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ எரேமியாலாம் சொல்கிறாரு, கண்ணீர் விட்டு சொல்கிறாரு, கர்த்தர் அழிக்க போகிறாரு, மனமாருங்கன்னு. கேட்கல. எசேக்கியேலும் சொல்கிறாரு, கேளுங்கன்னு. கேட்கல. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாரையும் அனுப்பியாச்சு, ஆனால் கேட்கல. என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? என்ன பண்ணுவார்? என்னங்க? கண்டிப்பார். அப்போ இவங்களை எங்கே அனுப்பிட்டாரு? அவங்கள அசீரியா அனுப்பிட்டாரு. இவங்களை எங்கே அனுப்பிட்டாரு? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அழகாக நல்லா ஆன்சர் பண்ணீங்க. சொல்லுவாங்க எதுக்கு சொல்லுங்கள் யாராவது? இவங்கள பாபிலோனுக்கு அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு டபுள் சாக்லேட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? பாபிலோன். அவங்க அசீரியாவுக்கு போயிட்டாங்க. இந்த தென் தேசத்தை கர்த்தர் எங்கே அனுப்பிட்டாரு? பாபிலோனுக்கு அனுப்பிட்டார். சரிங்களா? சாக்லேட் இருக்கிறதோட கொடுத்துட்டே இருப்போம். பாபிலோனுக்கு இவங்க அனுப்பிட்டாங்க. இவங்க பாபிலோன் போயாச்சு. இப்போ இங்கே 3 ராஜ்யங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தமிழ் சரித்திரம் படித்தோம்னா 3 ராஜாக்கள், 3 ராஜ்யம் என்னதுலாம்? சேரன், சோழன், பாண்டியன். அது தமிழ். பைபிள் தெரிஞ்சுக்கணும்னா 3 வல்லரசு. நம்பர் 1 அசீரியா. சொல்லுங்க. அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. பைபிளில் நிறைய காரியங்கள் ஓஹோன்னு இருக்கவங்க புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. 2வது கரெக்ட், பாபிலோன் வந்துச்சு. அதுவும் ஓஹோன்னு வந்துச்சு, அதுவும் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அப்புறம் யார் வந்தா? இதுக்கு சாக்லேட் உண்டு, அசீரியா விழுந்துருச்சு, பாபிலோனும் விழுந்துருச்சு. அந்த இடத்துல கர்த்தர் யாரை எழுப்பினாரு? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அசீரியா விழுந்துருச்சு, பாபிலோனும் விழுந்துருச்சு. அப்புறம் கர்த்தர் ஒரு ராஜாவை எழுப்புறாரு. அந்த ராஜா பேரை சொல்கிறேன். அவர் எந்த ராஜ்யம்னு சொன்னாலே உங்களுக்கு ப்ரைஸ் இல்லை. இது கோரேஸ் ராஜா. என்னங்க? யார் சொன்னா? பெர்ஷியா. யார் சொன்னா? நீங்கள் சொன்னீங்க பெர்ஷியா. என்ன சொன்னீங்க? பெர்ஷியா உசியாவா? பெர்ஷியா
கை தட்டுமா? நீங்கள் எல்லாம் சொல்லல, நீங்கள் எல்லாம் சொல்லலைல்ல, அவங்க சொன்னாங்கல்ல. அப்போ இந்த 3 தெரிஞ்சிருக்கணும். அவங்களும் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? அவங்க தான் முதல்ல சொன்னாங்களா? சரி, சாக்லேட் இதுக்கெல்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் இதுக்கு இல்லை, நீங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு. ரைட். ஸோ 3 தெரிஞ்சுக்கணும். அசீரியா சொல்லுங்க, பாபிலோன், அப்புறம் பெர்ஷியா. அதாவது தேவன் ராஜரீகம் செய்கிறார், கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார். காட் இஸ் இன் கண்ட்ரோல். அப்படி பார்த்துட்டே இருக்கார். ஓன்னு இருப்பாங்க, புஷ்ன்னு போயிடுவாங்க. இது சத்திய வேதம், இது சத்திய வேதம். அசீரியா மக்கள் ஓஹோன்னு இருந்தாங்க, ஓன்னு இடம் எடுத்தாங்க. நினிவே ஓன்னு இருந்துச்சு. என்னை அன்றி வேற யாரும் இல்லை. அது வசனம் வாசிக்குமா? இல்லை, அது வேற. நாகும் 2:15. நாகும் 2, இது நினிவே, இந்த பட்டணம் நினிவே. அது என்ன சொல்லிச்சான்? நாகும் 2:15 இல்லையா? மூணு 15 இல்லை இல்லை ஐயா, இல்லை ஆமாம். செப்பனியா 2:15 கரெக்டு. அதாவது இந்த மறுபடியும் வாசிங்க. செப்பனியா 2:15. நான் தான், என்னை தவிர நகரம் இதுவே. அது எந்த நகரம்? எங்க எழுதி இருக்கு? அங்கே முன்ன பின்ன வாசிங்கன்னா நினிவேன்னு வரும். மன்னிக்கவும். செப்பனியாவும் அந்த நாகும், அந்த நினிவே பற்றி தான் சொல்கிறார். அது நாகும் எங்கே போயிட்டான்? அப்போ நாகும் மூலமாக போய் அதை அழிக்கிறார். கரெக்ட். ஸோ இந்த நான் தானே. இப்போ இன்னொரு கேள்வி. பைபிளில் நான் தானே, ஐ ஆம் த ஐ ஆம் அப்படின்னு சொன்னது யார்? ஒரிஜினலி கர்த்தர். எங்கே? சீனாயில். யார்கிட்ட? மோசேட்ட. அப்போ நான் ஐ ஆம், நான் 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 அப்படின்னா யாரு? கர்த்தர். இப்போ இந்த மக்கள் யாரு? நினிவே. இந்த நினிவே மக்களும் என்ன சொல்றாரு அவரு? நான். பார்த்தீங்களா? சாத்தான் இல்லை, நான் நானேன்னு சொன்னது யாரு? நினிவே. அப்போ இந்த நினிவேயும் நானேன்னு இப்படி இருக்காங்க. என்னன்னா, வாழ்க்கையில் பெருமைப்படக்கூடாது. வாழ்க்கையில் பெருமைப்படக்கூடாது. நமக்கு எல்லாம் இருக்கும். நாங்கள் பெரிய பங்களா கட்டிட்டோம், பெரிய வீடு இருக்குது, என் பிள்ளை அது படிக்குது, என் பிள்ளை ஃபஸ்ட் மார்க்கு. அப்படி அன்றைக்குமே வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? பெருமைப்படக்கூடாது. பெருமை பண்ணோம்னா கர்த்தர் புஷ்ஷுன்னு பெறும். ஸோ இது மாதிரி அசீரியா. இந்த பாபிலோன் அப்படி தான் ஓஹோன்னு இருந்துச்சு. அதையும் கர்த்தர் அழிச்சிட்டார். அடுத்தது பெர்ஷியா அப்போ கோரேஸ் ராஜா, எஸ்ரா 1:1, கோரேஸ் ராஜா அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறார். 70 வருஷம் அவங்க இருந்துட்டு அப்படியே அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. இப்போ அவங்களுக்கு கூட்டிகிட்டு இப்போ முடிக்க போகிறோம். அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்ததில் யார் முதல் கூட்டிகிட்டு வந்தா? அடுத்த கேள்வி. இன்னும் 3 சாக்லேட் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 சாக்லேட் இருக்குது. பாபிலோன்லேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் சொல்கிறார், கோரேஸ் ராஜா, கர்த்தர் உங்கள் தேவன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் அடிமைத்தனத்துக்கு போங்க, உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் ஊருக்கு போய் போங்கன்னு சொன்ன உடனே முதல்ல கூட்டிகிட்டு வந்தது யார்? யாராவது சொல்லுங்கள். பாபிலோன்லேருந்து, ஐயா நீங்கள் சொல்லலாம், பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? நம்மளும் பைபிள் படிக்கிறோம்ல, நிறைய பைபிள் படிச்சுட்டே இருக்கோம். பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? முதல்ல வந்தது யார்? எஸ்ரா நாப்பாஸ். சொல்லுங்க யோசிங்க. தப்பான உன்னை படிக்க தான் வந்திருக்கோம்.
கற்றுக்கொள்வதற்கு தான் வந்திருக்கோம். சொல்லுங்க, தப்பான தப்பு இல்லை. எஸ்ரா சொன்னாங்க தவறு. செருபாபேல் நீங்கள் சொன்னீங்களா, பக்கத்தில் சொன்னாங்க நீங்களா? உங்களுக்கு ஓகே, பைபிள் தந்தீங்களா? அப்போ நான் பாஸ். ஓ, இதெல்லாம் ஹார்ட் டிஸ்கில் சொல்ல வேண்டியது, உள்ள சாக்லேட் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். சரி, முதல்ல யார் வந்தா? செருபாபேல். ரெண்டாவது யார் வந்தா சொல்லுங்க நீ. முதல்ல செருபாபேல் கூட்டு வந்துட்டார். செருபாபேல் அப்படி கூட்டு வந்துட்டார். ரெண்டாவது யார் கூட்டு வந்தா? நீங்களும் பார்த்து சொல்லலாம். கரெக்ட். ரெண்டாவது யார் கூட்டு வந்தா? சொன்னீங்க நெகேமியா நாப்பாஸ். ரெண்டாவது யார் கூட்டு வந்தா? இங்கே இதுவரை 6 அடிச்சுட்டு இருந்தீங்க. எஸ்ரா. நீங்கள் சொன்னீங்களா? எஸ்ரா சொன்னீங்களா? முதல்ல நெகேமியா சொன்னீங்க. முதல்ல செருபாபேல், ரெண்டாவது எஸ்ரா, மூணாவது நெகேமியா. சொல்லுங்க, முதல்ல யாரு? செருபாபேல். ரெண்டாவது யாரு? எஸ்ரா. மூணாவது யாரு? நெகேமியா. இந்த செருபாபேல் என்ன பண்ணாரு? செருபாபேல் கூட்டு வந்தாரு. அது அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. செருபாபேல் என்ன பண்ணாரு? வந்தார், மக்களை கூட்டிட்டு வந்தாரு. என்ன பண்ணாரு? ஆலயத்துக்கு அஸ்திபாரத்தையும் கட்டுவார், ஆலயத்தை கட்டிடுவார். அவருக்கு காலத்திலே பிரதிஷ்டை வந்துடும். ஆலயத்தை கட்டார். செருபாபேல் ஆலயத்தை கட்டினார். வெரி குட். எஸ்ரா என்ன பண்ணாரு? உங்கள் அந்த சைடில் பார்ப்போம். ஐயாமார்கள் நீங்களும் சொல்லலாம். சாக்லேட் எல்லாம் அங்கேயே போகுது. எஸ்ரா என்ன பண்ணார்? எஸ்ரா வந்து பைபிளில் எஸ்ரான்னு படிக்கிறோம். இந்த எஸ்ரா என்ன பண்ணார் சொல்லுங்க. தப்பான பரவாயில்ல. எஸ்ரா என்ன பண்ணார்? நீங்கள் சொல்லுங்க. எஸ்ரா என்ன பண்ணார்? செருபாபேல் வந்து ஆலயத்தை கட்டிட்டாரு. எஸ்ரான்னு படிக்கணும். எஸ்ரா யாரு? வேதபார். அது யார் சொன்னா? கரெக்டாக சொன்னீங்க. கரெக்டு. அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? வேதத்தை பற்றி சரி, அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லணும்னா, செருபாபேல் ஆலயத்தை கட்டினார். எஸ்ரா ஜனங்களை கட்டினார். ஜனங்களுக்கு, அதாவது நல்ல ஆலயம் கட்டிடுவாங்க. இப்போ நம்ம ஐயா பண்ணது வந்து ஜனங்களை கட்டுறது. வருஷம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் மக்களை வந்து கட்டணும்னா வேதம் வேணும். நிறைய பாஸ்டர் நோன்னு சொல்லிடுவாங்க. ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு அவர் பாஸ்டர். ஏன்னா நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, ஐயா வருஷந்தோறும் அவங்க பைபிள் படிக்கிற வந்து பிரசங்கம் கேட்குறாங்க, ஆனால் பைபிளை கற்றுக்கொள்ளுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். இல்லை பதா, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜனங்களை கட்டணும். ஜனங்களை எப்படி கட்ட முடியும் சொல்லுங்கள். ஜனங்களை எப்படி கட்ட முடியும்? வேதத்தின் மூலமாக தான். ஜனங்கள் ஆலயத்தை கட்டிடலாம். 20 லட்சம் 30 லட்சம் 1 கோடி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆலயத்தை கட்டிடலாம். ஆலயத்தை கட்டினோடனே என்ன பண்ணணும்? ஜனங்களை கட்டணும். அது எஸ்ரா. அடுத்தது ஈஸியாக சொல்லிடுங்க, ஆனால் உங்களுக்கு மார்க் கிடைக்காது. 50 மார்க் தான் கிடைக்கும். சரி, நெகேமியா என்ன பண்ணார்? நெகேமியா எல்லாருக்கும் தெரியும். நெகேமியா என்ன பண்ணார் சொல்லுங்க. ஆலயத்தை கட்டினார். அப்படி சொன்னால் 50 மார்க் தான். ஏன்னா பைபிள் நல்லா படித்தோம்னா புரியும். நெகேமியா அலங்கத்தையும் கட்டினார், ஜனங்களையும் கட்டினார். அந்த அப்படி நெகேமியா வாசித்தீங்கன்னா முதல் 7 அதிகாரத்தில் அலங்கம்னு வரும். அலங்கத்தை கட்டியாச்சு. கட்டி முடிச்சோன்னு என்ன பண்ணுவார்? ஜனங்களுக்கு. அவர் ஒரு டூப்ளிகேட் எஸ்ரா. நான் வச்சுருக்க பேர் நெகேமியாவுக்கு டூப்ளிகேட் எஸ்ரா. ஏன்னா நெகேமியாவும் என்ன பண்ணுறாரு? சீர்திருத்தம். என்ன சீர்திருத்தம்? ஆத்மீக ஆவிக்குரிய சீர்திருத்தம் பண்ணுறார். இப்போ மறுபடியும் சொல்லுங்கள். செருபாபேல் என்ன பண்ணார்? தம்பி கேட்டிங்களா? செருபாபேல் என்ன பண்ணார்? ஆலயத்தை கட்டினார். எஸ்ரா என்ன பண்ணார்? ஆகா சொல்கிறீங்க, கரெக்ட். ஜனங்களை கட்டினார். நெகேமியா வந்து ஆலயத்தையும் கட்டினார், ஜனங்களையும் கட்டினார். இதெல்லாம் பண்ணிட்டும் இந்த கடைசி புஸ்தகம் மல்கியாவில் இதெல்லாம் பண்ணிட்டும் மல்கியாவில் பாஸா நான் பாஸா? மல்கியா புஸ்தகம் அப்படி பழைய ஏற்பாடு முடியுது. பாஸா நான் பாஸா? நாப்பாஸ். என்னாச்சு? புஷ்னு விழுந்துறாங்க. காணிக்க தசமப்பாங்க கொடுக்கறதில்லை. ஆசிரியர்களுக்கு மேலே, அவங்க லேவியர்கள் மேலே மிஸ்டேக்கு. ஜனங்களை அந்நிய ஸ்திரீகளை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்படி மல்கியாரியும் அப்படி நாப்பாஸ்.
ஸோ பழைய ஏற்பாடு ஆதியாகமம் இல்லை வீழ்ச்சி, ஏதேன் தோட்டத்தில் வீழ்ச்சி, தொடர்ந்து வீழ்ச்சி தான், தொடர்ந்து வீழ்ச்சி. அப்படி மல்கியா முடியும் போது வீழ்ச்சி. ஆனால் நமது தேவன் அன்பான தேவன். இவங்க அப்படி அனுப்பினார் ஒருத்தரையா, சாமுவேல் போங்க, ஏசாயா போங்க, அப்படி மல்கியா போகிறோம். கடைசியில் தனது சொந்த குமாரனையே அனுப்பி அவர் இந்த உலகத்துக்கு, மல்கியா கடத்த புஸ்தகம் மத்தேயு, அவர் இந்த உலகத்து வந்து அவர்களையும் மீட்டுக்கொண்டு நம்மளையும் மீட்டுக்கொண்டார். இதுதான் பழைய ஏற்பாடு சரித்திரம். புரிஞ்சுங்களா? இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம பைபிளை புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நான் வச்சுருக்க பேர் நர்சரி, எல்கேஜி, யூகேஜி. இது தெரிஞ்சாதான் நாளைக்கு காலையில் வாங்க, நாளைக்கு காலையில் வாங்க, அப்படியே நம்ம பிரிப்போம். எப்படி கொஞ்சம் ஸ்லைட் மட்டும் காமிச்சிட்டு நம்ம ஒரு அர்ப்பணிப்பு பண்ணி நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஊர் வருதா? அடுத்து என்னது? ஆரான், கானான், அப்படி எகிப்து வராங்க. அவங்க வந்து 4 மாட்டு வண்டியில் வராங்க. நான் ஓலோவோ பஸ்ன்னு சொன்னேன், சில இடங்கள் மாட்டு வண்டி அப்படி வராங்க. அங்கேருந்து எகிப்திலேருந்து அப்படி சீனாய் வராங்க. அப்படி மோ 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 மோசே மோ 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 மாமா மாமா மரணம், அப்படி திருப்பி கானான் வராங்க. கானான் வந்த உடனே முதல் தண்டனை, தேசத்தை சுற்றி உள்ள இடத்துக்கு விற்று போட்டார். நாளைக்கு பார்க்கலாம். விற்று போட்டார். அடுத்த தண்டனை வந்து தேசம் 2ஆக பிரிஞ்சுது. அது 3:7 3 இதை பார்த்துட்டோம்ல. 4:1 மறந்துட்டிங்களா? 6:1, அடுத்தது 10:6 13:1 ரைட்ஸ். இனி அடுத்தது தேசம் 2ஆக பிரிஞ்சிச்சு. எங்கே எழுதியிருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? தேசம் 2ஆக பிரிந்தது எந்த அதிகாரத்தில்? 1 ராஜாக்கள் 11. எப்படி ஞாபகம் வைப்பீங்க? 20. ஸோ தேசம் 2ஆக பிரியுது. இஸ்ரவேல், யூதா. இஸ்ரவேலுக்கு தலைநகரம் 2 தலைநகரம் சொன்னேன். முதல்ல திர்சா, 2வது சமாரியா. யூதாவுக்கு எருசலேம். ரைட். இனி வந்து இதில் 2லையும் யார் ரொம்ப மோசமாக இருந்தாங்க? இஸ்ரவேல். எத்தனை ராஜா நல்ல ராஜா இஸ்ரவேலில்? 1 கூட இல்லை. ஸோ இஸ்ரவேலை கர்த்தர் தண்டனை பண்ணுறாரு. 3வது அப்படியே அவங்கள எங்கே கொண்டு போயிட்டார்? அசீரியா. இது எங்கே எழுதியிருக்கு? ஞாபகம் வைக்க சொன்னேன். 2 ராஜாக்கள் மறந்துட்டிங்களா? 17. இவ்வளோதான். ஒரு 10 அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கணும், பேர் பிடிச்ச மாதிரி. 2 ராஜாக்கள் 17 அப்படின்னு ஞாபகம் வச்சு 17 17 17 அசிரியா அசிரியா அசிரின்னு படிச்சுக்கணும். 2 ராஜாக்கள் 17 போயிட்டாங்க. திருப்பி அவங்க வரல. யூதா இருக்காங்க. கர்த்தர் நிறைய தீர்க்கதரிசி அனுப்புனாங்க, கேட்கல. அவங்களையும் கர்த்தர் தண்டிச்சிட்டார். அவங்கள எங்கே கொண்டு போயிட்டார்? பாபிலோன் கொண்டு போயிட்டார். அவங்க எத்தனை வருஷம் அங்கே இருக்காங்க? 70 வருஷம் இருக்காங்க. திரும்பி கூட்டிகிட்டு வரும்போது முதல்ல யார் கூட்டிகிட்டு வரா? செருபாபேல். அடுத்தது எஸ்ரா. அடுத்து அந்த காலத்தில் இந்த பெரியவங்களுக்கு தெரியும், இந்த மாருதியில் சென்னுன்னு ஒரு கார் இருந்துச்சு. மாருதி சென்னு சொல்லுவாங்க அந்த காலம். இப்போ கிடையாது, ஆல்டோ மாதிரி. மாருதி சென்னு ஒரு பைக் இருந்து. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஞாபகம் வைக்கிறதுக்கு. செட் ஃபார் செருபாபேல், இ ஃபார் எஸ்ரா, என் ஃபார் நெகேமியா. 3 பேர் கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டும் மல்கியா புஸ்தகத்தில் தலைகீழாக போயிடுறாங்க. ஆனால் நமக்கு தேவன் அன்பான தேவன், இயேசுவே வார. ஸோ இதுதான். சரிங்களா? நாளைக்கு நம்ம என்ன சொல்கிறோங்க மட்டும், இது புதிய ஏற்பாடு கடைசி முடிக்கலாம். நாளைக்கு இந்த நோட்டு கொண்டு வரணும். நீங்கள் நோட்டு பெண்ணு கொடுத்தீங்கன்னா அப்படியே மேப்பெல்லாம் பார்ப்போம். அப்படியே மேப் பார்த்து, நிறைய மேப் பார்க்க இருக்கும். அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். நான் சொல்லுறதை நீங்கள் சொல்லணும். நான் 2000 BCன்னு சொல்லுவேன், நீங்கள் ஆபிரகாம் சொல்லணும். 2000 கிமு 2000, கிமு 1500, கிமு 1000, கிமு 750, கிமு 500,
1 AD 2024 கூடங்குளம். சரிங்களா? ஞாபகம் இருக்குமா? 2000 BC, 1500 BC, 1000 BC, 750 BC, 1 AD 500 வந்துச்சா? நெகேமியா வரலையா? 500 நெகேமியா. அப்புறம் 1 AD இயேசு, 2024 கூடம். ஸோ இது நம்ம இந்த 5 நாட்கள் இருக்குது, 3 நாட்கள் இருக்குது. நாளைக்கு காலையில் வாங்க, நோட் எடுத்துகிட்டு வாங்க, பென் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் ஆபிரகாம்லேருந்து ஒரு வாழ்க்கை எடுக்கணும், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு தொடர்ந்து பிடிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட காரியம் ஒன்று இது சரித்திரம், இன்னொன்று நம்ம தேவன் அன்பான தேவன். நமது தேவன் அன்பான தேவன். அவங்க திரும்ப 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 பாவம் செய்கிறாங்க, திரும்ப 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 தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்புறம் எல்லாம் இல்லாட்டாலும் ரட்சிப்பு இயேசுவின் மூலமே, இயேசு கிறிஸ்துவ. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணார். நல்ல திராட்சை செடியாக இருந்தது, ஆனால் ஜங்கிலி திராட்சை செடி ஆயிட்டு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனம் மாறணும், நம்ம மனம் மாறணும், நம்ம மனம் மாறணும். நம்ம போன வருஷம் இந்த உபவாச நாட்கள் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்தோம்னா இல்லை. இப்போ நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்னா, நம்பர் 1, ஆண்டவரே உமது வசனத்தை நான் வாசிப்பேன். நிறைய காரியங்கள் நல்ல ஆன்சர் பண்ணீங்க. ஆனால் 1-2 ஆன்சருக்கு நிறைய பேர் கொஞ்சம் பப்பன்னு இருந்தோம் இல்லைங்களா? நிறைய ஆன்சர் பண்ணீங்க, 1-2 பேர். ஆனால் தெரியாதுன்னு சொல்கிறவங்க நல்லா படிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு கர்த்தர் சொல்ல நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு, நம்ம வசனத்தை படிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். என்ன மாறணும்? திரும்ப 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 பாவச்சக்கரம் இல்லாமல் மாறணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த நினிவே மாதிரி நான் செப்பனியா 2:15 மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவர் நம்மள்கிட்ட விரும்புகிறது அன்பு. நம்ம வந்து மனம் மாறணும். நாளைக்கும் இதே தான் சொல்லுவேன். இந்த எஸ் பீப்புள்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன். எஸ் 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 சொல்லுங்கள். எஸ் எப்படின்னா, வாழ்க்கையில் நான் ரொம்ப கோவப்படுவேன். அப்பப்போ கோவப்படுவேன், ரொம்ப கோவப்படுவேன். நான் 20 வருஷம் பாஸ்டராக இருந்தேன் குஜராத்தில். நல்லா டீச் பண்ணுவேன், நல்லா ஓல்டர்ஸ் நல்லா டீச் பண்ணுவேன். நல்லா டீச் பண்ணேன்னா நல்லா டீச் பண்ணுவேன். ஆனால் அது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? வாழ்க்கை. அந்த நாட்களில் எனக்கு கர்த்தர் உணர்த்துறது கொஞ்சம் எஸ் ஃபார் சாஃப்ட். எஸ்ன்னு சொல்லி முடிச்சு ஜோ பண்ணிடுவோம். எஸ் ஃபார் சாஃப்ட். நம்ம சாஃப்டாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொழுதுருவோம், தேவன் அன்பானவர், சாஃப்ட். எஸ் ஃபார் ஸ்லோ, கடக்க இல்லாமல் ஸ்லோ. எஸ் ஃபார் சிம்பிள். டீம்னு இருந்தால் நினிவே, பாபிலோன். ஆண்டவர் நம்மள்கிட்ட விரும்புகிறது சிம்பிளாக இருக்க தான் விரும்பார். இயேசு கிறிஸ்து சிம்பிள் தான், அவருடைய பிறப்பும் சிம்பிள் தான். அப்போது எஸ் சாஃப்ட் சொன்னேன், ஸ்லோ சொன்னேன், சிம்பிள், ஸ்வீட், இனிமையாக நம்ம சொல்கிறத இனிமையாக சொல்லணும். சரிங்களா? அப்புறம் வந்து சைலண்ட். சில நேரங்கள் அமைதியாக இருக்கணும். சண்டை வரும், உள்ளுன்னு வரும், அப்புறம் அப்படி தூரம் வந்துடும், சொல்ல வந்துடும். இது வந்தோடனே சாலோ பண்ணிடணும். எஸ் ஃபார் சாலோ. சாலோனா முழுங்கிடணும். வாழ்க்கையிலே நல்ல பிள்ளைகளாக இருக்கும். நமது தேவன் அன்பான தேவன். நமது தேவன் அன்பு. நமது தேவன் அன்பா. நாளைக்கு பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வேணும். ஆண்டவரை இன்னிலேருந்து நான் அருமையான கணவர்கள், ஹஸ்பண்ட்ஸு, வீட்டில் நிறைய பிரச்சனை கணவனால தான் வரும், மனைவினால பிரச்சனை வராதுன்னு சொல்லலை. சில வீடுகளில் மனைவி மூலமான. சரிங்களா? ஆனால் இந்த நாட்கள் இந்த உபவாசம் வரோம்ல, இந்த வருஷம் 2024 ஆண்டவரை என்னை மாற்றும் சுவாமி, ஆண்டவரை என்னை மாற்றும், முரட்டு குணங்களெல்லாம் மாற்றும் சுவாமி, சாஃப்டாக இருக்க கற்றுத்தாரும் சுவாமி. வீட்டில் சமாதானம் வேணும்னா அப்பா அம்மா சமாதானமாக இருந்தாலே வீட்டில் சமாதானம். ஸோ எஸ் ஞாபகம் இருக்குமா? எஸ்னா என்னது? சாஃப்ட்டு, சிம்பிள், ஸ்லோ, சைலண்ட். அப்படி இருந்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்க எங்களை அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே பழைய ஏற்பாடு
ஒரு சரித்திரம் மட்டும் நாங்கள் காண கிருபை கொடுத்தீர் சுவாமி. அருமையான தேவ ஜனங்கள் உற்சாகமாக ஆண்டவரே அவர்கள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு உற்சாகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அருமையான போதகர் ஐயா அவர்கள் அருமையாக ப்ரிப்பேர் பண்ணி கேட்கத்தக்கதாக அவர்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவர் அநேக காரியங்களை பார்த்தோம், சில தேசங்களை பற்றி பார்த்தோம். நினைவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே பெருமை இல்லாமல் தாழ்மையாக இருக்க கிருபை தாரும். கடைசியிலே நாங்கள் எஸ் 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 என்று சொன்னோம் சுவாமி. வீட்டிலே நாங்கள் போகும்போது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக மாற கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவர் நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்லோவாக கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவர் நீங்கள் வாழ்க்கையில் சிம்பிளாக இருக்க வேணும்னு கொடு சுவாமி. ஆண்டவரே சில நேரங்களில் நாங்கள் அமைதியாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே உமது நாமம் நீ சேவியர் இயேசு கிறிஸ்து ரட்சகர் வந்திருக்கிறேன் சுவாமி. எங்களை மாற்றும், என்னை மாற்றும் சுவாமி. ஆண்டவரே 2 பிரதான கற்பனை கொடுத்தீர் சுவாமி. ஆண்டவரே கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்கவும், ஆண்டவரே எங்களுடைய சகோதரத்திலே மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்கவும் கிருபை கொடுத்தணும். உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் 4 செஷன் இருக்குது சுவாமி. இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை கொடுத்துள்ளோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச். அமைதியாக கேட்டீங்க. நாளைக்கு எல்லோரும் இங்கே வந்துடுங்க. அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதி ஆகமம் டேஷ் டேஷ் டேஷ், யாத்ராகமம் டேஷ் டேஷ் டேஷ், லேவியராகமம் டேஷ் 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 அப்படின்னு நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.